இங்க ஹோட்டல் பத்தின விஷயம் ஈஸ்வரி போட்ட பிளானால அது வெளியில தெரிய வந்ததுமே எங்க சேது மேல ராஜாங்க பயங்கரமா கோவப்பட்டு, நீ என் மகனே இல்ல, என் முகத்துல நீ எப்போதுமே முழிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய தண்டனையை கொடுக்க, இதனால இது சேது தாங்கிக்க முடியாம ரொம்ப கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சாரு. இவர் அழுகிறத பார்த்து எங்க தமிழால கூட அதை தாங்கிக்க முடியல. இப்படி இது எல்லாத்துக்குமே காரணமே இவங்க தானா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது. எங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப சோகமா வெளியில போறாங்க. எங்க சேது அழுதுகிட்டு இருக்கத தூரமா நின்னு ஈஸ்வரி அதுக்கு பிறகு போஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா அதை ரசிச்சுட்டு இருக்காங்க. இனிமே எப்பொழுதுமே இங்க நம்ம ராஜாங்க மாமா இந்த பழிய வந்துட்டு அது ஏத்துக்க போறதும் கிடையாது. கண்டிப்பா எங்க சேதுவா ஒரு மகனா கூட நினைச்சு பார்க்க போறதும் கிடையாது. இனிமே இந்த சேது ஒதுக்கப்பட்டவன் போல இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருக்க வேண்டியதான். இங்க பாருடா போஸ், இனிமே இது உனக்கான நேரம். இதுல நீ தான் வந்துட்டு முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். இந்த தமிழ் பத்தின விஷயத்த இனிமே நான் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ எப்படி நம்மளை மிரட்டுறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்க ஈஸ்வரியும் வந்துட்டு ஒரு பக்கம் எங்க தமிழ் மேல இன்னொரு பக்கம் கோவப்படுறாங்க. எங்க தமிழ் மேல இன்னொரு பக்கம் ரொம்ப கோவத்துல தான் இருக்காங்க ஈஸ்வரியும். இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல தமிழ் ரொம்ப கவலையா இருக்க அங்க வர கருப்பண்ணன்ட்ட விஷயத்த பத்தி கேக்குறாங்க. என்னன்னு, எனக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுத்த விஷயத்த யாருன்னு இப்படி வந்து சொன்னதுன்னு கேட்கும்போது, எனக்கும் தெரியல தமிழ், காலையிலேருந்து சமைக்கல தான், ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், நைட்டு சமைக்கிறேன்னு எங்க அக்கா சொன்னப்போ கூட எங்க அந்த அம்மா கேட்க கூட இல்லை, இன்னைக்கு நைட்டும் வந்து கடையிலே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை தமிழ்னு எங்க தமிழ்ச்செல்விட்ட சொல்லிட்டு அங்க கருப்பண்ண கிளம்பி வழியில போக பாவம் சேதுன்னு வேற அவர் நினைச்சிட்டே போயிட்டு இருக்காரு. சேது ரொம்ப கலங்கி போயிருக்குது. அவர் நினைவுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்க எங்க தமிழ்ச்செல்வி இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க இங்க நேரா ஈஸ்வரியையும் போஸையும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள வர எங்க தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் ஈஸ்வரி வந்து பயந்து போய் தான் நிக்கிறாங்க. எதுக்காக வரான், கண்டிப்பா எந்த விஷயத்த பத்தி பேச வரான்னு தெரியலேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க போற எங்க தமிழ்ச்செல்வி ஈஸ்வரிய உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்ல, எங்க ஈஸ்வரி அதுக்கு பிறகு போசு அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி 3 பேருமே தனியா போய் நிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மலர் கவனிச்சுட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்வி எதுக்காக இவங்க கிட்ட பேசணும், அப்படி என்ன ரகசியம் வேண்டி கிடக்குன்னு தெரியலேன்னு நினைச்சு எங்க மலர் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க, சரி இதுதான் நேரம்னு சொல்லி அவங்க துணி எடுத்துட்டு போற மாதிரி அந்த இடத்துக்கு போக எங்க தமிழ் பேச்சை நிறுத்திடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி போன மலரை பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் இங்க ஈஸ்வரி கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இவர் எனக்கு ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு எப்படி தெரியும், சரி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்னு எங்களுக்கு இன்னைக்கு தானே தெரிய வந்ததுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி, உங்களோட இந்த மாதிரியான ஒரு பிளானை பத்தி நான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நீங்க இப்படிப்பட்ட பிளானை பண்ணி என்கிட்ட மாட்டிப்பங்கன்னு நினைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற, நாங்க என்னடி பிளான் பண்ணோம் அப்படின்னு கேட்கிறப்போ அதுக்கு இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, இங்க ஒட்டுமொத்த பொறுப்பு உங்க பையன் போஸுக்கே வரணும், இந்த தரம் கெட்ட போஸ்க்கு வரணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் இந்த வீட்டில் கோல்மால் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. எனக்கு கல்யாணத்துக்கானப்போ என் மேல இருந்த பாசத்தால, என் குடும்பத்து மேல இருந்த அக்கறையால, என் மேல என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இங்க என் புருஷன் எங்க குடும்பத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஹோட்டலை பத்தின விஷயத்த இன்னைக்கு நீங்க வந்திருந்த ஆள் மூலமா மாமா கிட்ட சொல்ல வச்சது எனக்கு நல்லாவே தெரியும். இதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையவே கிடையாதுன்னு எங்க தமிழ்ச்செல்வி சொல்லும் பொழுது அதுக்கு ஈஸ்வரியும் அப்படியே ரொம்ப முறைச்சு பார்த்து நிக்கிறாங்க. ஆமா, அதை நாங்க தான் பண்ணணும், இதுல என்ன இருக்கு, ஆனா சேது பண்ணது உண்மைதானே, சேது பண்ண ஒரு விஷயத்துல தானே இப்ப ராஜாங்க மாமாவும் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா இதுக்கும் எங்களுக்கும் எந்தவித பொறுப்பும் இல்லை, அவருக்கு தெரியப்படுத்தணும், அதனால அவர் கோவப்பட்டாரு. மற்றபடி தவறு எல்லாமே சேது மேலதான். சேது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இங்க அவர் அப்பா கிட்ட கேட்டிருந்தாருன்னா இந்த விஷயம் இவ்வளவு பெரிய ஒரு பூகம்பமா வெடிச்சிருக்காதே தமிழ், இதுக்கு பின்னாடி நீயும் தானே இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், ஏன்னா என் மேல அவர் அன்பு அக்கறையா இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே அவர் செய்ய சம்மதிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதுக்காக எங்களை கூப்பிட்டு தனியா பேசணும்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு இங்க ஈஸ்வரியும் கேட்குறாங்க, போஸும் கேட்குறாங்க. என்ன ஏதுன்னு இப்போ கூடவா உங்களுக்கு புரியலன்னு சொல்லும் பொழுது, இங்க பாரு தமிழ், இங்க போஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்த வச்சு திரும்ப திரும்ப எங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காத, இந்த விஷயத்துல எல்லாம் எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது, அப்படியா, இந்த விஷயத்தால உங்களால எதுவுமே பண்ண முடியாதா, சரி என்னால் பண்ண முடிஞ்ச விஷயத்த நானே பண்ணிக்கிறேன். இப்போவே நான் மாமாவை பார்த்தோம், வீட்டில் இருக்க மற்றவங்கள பார்த்தோம், இங்கே போஸ் என்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பற்றி நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இது உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பையனுக்கே அது அசிங்கமாக தெரியாதப்போ பாதிக்கப்பட்ட நான் இதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு எதுக்கு அசிங்கப்படணும்? சொல்லப்போனால் இந்த விஷயத்த நான் எப்போவோ வீட்டில் மாமா கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் முக்கியமாக அப்பத்தாவுக்காகவும் இங்கே அத்தைக்காகவும் தான் இந்த விஷயத்த நான் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருக்கேன். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, ஆனால் அதை நீங்கள் தாண்டும் பொழுது அது எப்போ வேணாலும் வெடிக்கும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது எங்கள்
போஸும் சரி ஈஸ்வரியும் சரி பார்த்து முறைக்கிறாங்க. என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்னதான் செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுக்கு உடனே எங்கள் தமிழ் சொல்கிறாங்க, இப்போ நான் என்னெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் அப்படியே நீங்கள் மாமா கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்ல, எங்கள் ஈஸ்வரி அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறாங்க. முடியாதுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே முடியாது, பரவாயில்லையான்னு சொல்லி மிரட்டுறாங்க தமிழ்ச்செல்வியும். தமிழ்ச்செல்வி எதுக்காக இப்படி மிரட்டுறான்னு புரியாம வெளியில நின்று மலரும் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. மலர் வந்துட்டு இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியில வர நேரத்துல இங்க ரொம்ப கடகடன்னு கீழே இறங்கி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தமிழ், ஈஸ்வரி, போசுன்னு சொல்லி எல்லாருமே கீழே வர இங்க தமிழ் வந்துட்டு அங்க இப்பதான் உள்ள வந்து நினைக்கிற மாதிரி நிக்கிறாங்க. ராஜாங்கம் அப்பதான் உள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வர ராஜாங்கத்துக்கிட்ட இங்க மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லும்போது அங்க உள்ள இருக்க சேது அவசரமா வெளியில கிளம்பி ஓடி வராங்க. வெளியில கிளம்பி ஓடி வர சேது அப்பா தாங்கிட்ட பேசிட மாட்டாரா, என்னைய புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டாரே, அவர் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலையில ஒதுங்கி நிக்கிறத எங்க தமிழ்ச்செல்வியும் பாக்குறாங்க. அதுக்கு பிறகு ஈஸ்வரி மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லும்போது என்ன விஷயம்னு சொல்லி வந்துட்டு ராஜாங்கம் கேக்குறாங்க ஈஸ்வரி கிட்ட. உடனே அவங்களும் சொல்றாங்க, இல்ல மாமா, என்ன இருந்தாலும் பெத்த பையனை இப்படி என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மாமா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க. இந்த விஷயத்த பத்தி இனிமே யாரும் எதுவும் இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன இருந்தாலும் நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பொண்ணு தானே மாமா, இப்போ இந்த குடும்பத்துல உரிமை இல்லையா நான் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஈஸ்வரியை பார்த்துட்டே இருக்காங்க ராஜாங்கம். உடனே அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னை இந்த வீட்டுல ஒரு ஆளா மதிச்சிங்கன்னா நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேளுங்க மாமான்னு சொல்லிட்டு பொறுமையா தான் சொல்ல வந்த விஷயத்த எடுத்து சொல்றாங்க. இங்க சேது தப்பு பண்ணிட்டான்னு அவன் மேல எதுக்கு மாமா நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க? சேது தப்பு பண்ணல, அவன் ஒரு குடும்பத்தை வாழ வச்சிருக்கானே நினைச்சு பெருமைப்பட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்ச்செல்வி இப்பதானே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்றது தெரிய வந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இல்லைன்னு தானே நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம். அதே தானே சேதுவும் நம்பிக்கிட்டு இருந்தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இருக்குமோ அதை விட தாண்டிய ஏமாற்றம் தானே எங்க சேதுவுக்கும் இருக்கும். ஏமாமா அதெல்லாம் நீங்க புரிஞ்சு பார்க்க மாட்டீங்க. அப்போ தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணப்போ அவனுக்கு அவன் மேல இருந்த ஒரு அன்பால அதை எப்படி வந்துட்டு நம்ம அதை காட்டணும்னு தெரியாம அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்யறதா நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான். இதை நினைச்சிட்டு இப்போ நீங்க அவன் மேல கோவத்தை காட்டுறது ரொம்ப பெரிய தப்பு. இவன் அப்போதைக்கு செஞ்ச ஒரு விஷயத்த இப்போ செஞ்ச மாதிரி எதுக்கு மாமா நம்ம கோவப்படணும்? இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு இங்க நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் எங்க தமிழ்ச்செல்வி தானே தெரிஞ்சதுக்கு பிறகு சேது இங்க ஏறெடுத்து கூட தமிழை பாக்குறதும் கிடையாது, தமிழ்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சேதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவன் ஆசைப்பட்டான்ற ஒரு காரணத்துக்காக நம்ம தமிழை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம இப்படி அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்து இந்த வீட்ல இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் பிரிச்சு வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு மாமான்னு சொல்லும்போது இங்க ராஜாங்கம் ஈஸ்வரி சொன்ன அந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்னடா இப்படி யோசிக்கிற? இங்க ஈஸ்வரி இன்னைக்குதான் நியாயமாவே பேசியிருக்கா. அவ பேசினதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு பார்க்கலாம். இங்க சேது நம்ம வீட்டு பையன், யாரோ ஒரு குடும்பத்துக்காக நம்ம சேதுவை இப்படி நம்ம குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறது சரியா சொல்லு? நம்ம குடும்பத்துக்கு பெரிய கண் திருஷ்டியை பட்டிருக்கும்ல, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ உயிரா நினைச்சிட்டு இருக்க உன் பையனே வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறியே, ஒருவேளை சேது ஏதாவது பண்ணிக்கிட்டானா அதுக்கப்புறம் புள்ள போயிட்டானே நினைச்சு கவலைப்படுவியா? அவனுக்கு எங்க தமிழ் அவனை விட்டு போறதை விட நீ அவங்கிட்ட இவ்வளவு வெறுப்பை காட்டுறதா அவனுக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அவனுடைய மனசு எந்த பாதிக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியான்னு எங்க அப்பத்தாவும் திட்டுறாங்க ராஜாங்க உடனே கண் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. சேது அப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க, ஒருவேளை சேதுக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு இங்க அவங்க அப்பத்தாவும் சொல்றாங்க. இங்க சேதுவோட அம்மாவும் சொல்றாங்க, ஏங்க நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன், இந்த வயசுல எதுக்குங்க அவங்கிட்ட போய் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, பாவம் அவன் நம்ம பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க சேது அப்படியே கலங்கி போய் இங்க தன்னுடைய அம்மா அப்பா அப்புறம் ஈஸ்வரின்னு சொல்லி எல்லாருமே பாக்குறாங்க. இங்க ஈஸ்வரியை வந்துட்டு ஈஸ்வரி வாயாலேயே சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வச்சு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா இங்க நம்ம சேதுவை ஏத்துப்பாருன்ற ஒரு எண்ணத்துல நம்பிக்கையில தான் அங்க நின்று தமிழ்ச்செல்வியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ஈஸ்வரி பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனசு கரைய ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு இங்க சேதுவை வந்துட்டு சேது எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சேது ரூம்ல தாங்க இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ரூம்ல நின்று கேட்டுக்கிட்டு இருந்த சேது அப்படியே அங்க போய் மேல உட்கார்ந்துருக்கேன். பிறகு இங்க உள்ள போற எல்லாருமே வந்துட்டு சேது இங்க வாடா அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லும்போது எங்க சேது வந்து எதுவுமே தெரியாதது போல ரொம்ப சந்தோஷமா ஓடி வராங்க. இங்க ஓடி வந்து நிக்கிற சேதுவை கட்டி பிடிச்சு நான் மன்னிச்சிருப்பா, நீ இந்த விஷயத்த எப்போ பண்ணணுன்றத பத்தி நான் யோசிக்கவே இல்லை, இங்க
இப்போதை தானே நம்ம தமிழ்ச்செல்வி மேலே கோவமாக இருக்கோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் உன் மேலே கோவப்பட்டுட்டேனே தவிர எனக்கு உன் மேலே வேற எந்த வருத்தமும் இல்லை. நீ என்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டே நினச்சி தான் கோவப்பட்டேன். ஆனால் இங்கே உன் அம்மா சித்தின்னு எல்லாரும் உனக்காக பேசும்போது நான் ஏன் அதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன் இப்போதான்ப்பா எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த காலத்தில் உங்கள் அம்மாவுக்காகவும் சரி உங்கள் அம்மா குடும்பத்துக்காகவும் சரி நான் எவ்வளவோ விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் கேட்டா பண்ணியிருக்கேன் இல்லையே, அவன் மேலே இந்த அக்கறையில் தானே பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஏன் உன் விஷயத்தில் இப்படி நடந்துக்கிட்டேன்றது உனக்கும் நல்லா தெரியும். மன்னிச்சிருப்பா சேதுன்னு சொல்லும்போது அப்பா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய அப்பாவை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. அழுதுட்டு அதுக்கு பிறகு இங்கே சேது நான் இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கண்கள் இங்கே படி எங்கள் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வழியாக அப்பா தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் வீட்டில் மற்ற எல்லாருமே சந்தோஷப்பட்டாலும் இங்கே ஈஸ்வரிக்கு மட்டும் சந்தோஷமே இருக்க மாட்டேது. ஆனால் ஈஸ்வரி பக்கத்தில் வந்து நிற்கிற சேது ரொம்ப நன்றி சித்தி, எனக்காக நீங்கள் அப்பா கிட்ட பேசினதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பேசின எல்லா விஷயத்தையுமே கேட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சின்னம்மா கிட்டையும் பேசிட்டு அங்கேருந்து உள்ளே போகிற சேதுவை இங்கே பயங்கரக்குள்ளே வெறியில முறைச்சு பார்த்துட்டு நிற்கிறாங்க. இங்கே போசாலாம் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியலை. அது ரொம்ப கோபத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே போசம். உள்ளே போன எங்கள் சேது ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்க. அப்போ மலர் தான் வந்துட்டு ஓடி வராங்க. ஓடி வர மலர் எங்கள் சேதுவை பார்க்கறதுக்காக வரேன். என்ன மலர் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை, இப்போ அத்தை வந்து உங்களுக்காக மாமா கிட்ட பேசினாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எனக்காக சின்னமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பா கிட்ட. அப்புறம் கூட இருக்க அப்பத்தா அம்மாவிலேருந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக நின்னது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இவ்வளோ சீக்கிரத்தில் மனசு மாதிரி என்கிட்ட பேசுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணமே எங்கள் அத்தை கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தான் சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அண்ணன் நான் பார்த்தேன், அது தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வியால் தான் எங்கள் அத்தை இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் ஏன் என்னன்றது எனக்கு இப்போ வரைக்கும் காரணம் புரியலை. தமிழ்ச்செல்வி இங்கே தனியாக கூட்டிகிட்டு போய் எங்கள் அத்தைக்கிட்டையும் போஸ்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அத்தையும் போஸும் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து மாமா கிட்ட உங்களுக்காக பேசினது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்பயுமே அத்தை வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஒரு விதமான கோபத்தோட நடந்துக்கிறவங்க. தமிழ்ச்செல்வி பேச்சு கேட்டது ஏன்னு எனக்கு இப்போ வரையும் புரியலை. ஆனால் ஒரு வழியாக மாமா உங்ககிட்ட பேசினதுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம். உங்கள் பக்கத்திலே இல்லைனாலும் அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனைவி தான்னு சொல்லிட்டு இங்கே மலர் வெளியில் போக இங்கே ரொம்ப ஆச்சரியத்தோட மேலே மாடிக்கு போய் நின்று பார்க்குறாங்க. கீழே தமிழ்ச்செல்வி அங்கே செட்டில் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக தமிழ் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணான்னு தெரியாமல் சேதுவும் குழம்பி போயிருக்காங்க. அப்போது கீழே வர கருப்பண்ண என்னம்மா தமிழ் வழக்கத்துக்கு மாறா உன் முகத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடுதுன்னு சொல்லும் பொழுது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதானேன்னு சொல்கிறாங்க. என்ன சேதுவை அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டாரு அதானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைம்மா. சேதுவா அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டாரு சரி, ஆனால் உன்னை ஏற்றுக்கலை, நீ இங்கே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனாலும் எப்படி உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு சொல்லும்போது புருஷன் பொண்டாட்டி நான் என்னென்ன எல்லாம் தனித்தனியாவா, அவர் கூட அங்கே மாமா பேசுகிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் எனக்கு எங்கே இருந்தாலும் அது சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு சொல்லும்போது இதை ஃபோனில் ஆன் பண்ணி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் நம்ம சேது ரொம்ப பயங்கர சந்தோஷப்படுறாங்க. தமிழ் இப்படி பேசுகிறத கேட்டு ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. இங்கே ஃபோனை கையில் வச்சுட்டே கருப்பனை கேட்குறாங்க. ஆமாம் தமிழ், நீ பேசின விஷயம் அதுவும் இல்லாமல் இங்கே திடீர்னு ஈஸ்வரி வந்து இப்படி பேசுகிறதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு எனக்கு புரியலை. ஈஸ்வரி அக்கா இப்படி பேசுகிற ஆளும் கிடையாது, அவங்க இப்படி பேசுகிறதுக்கு என்னம்மா காரணம்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் தெரியுமா, நீ வீட்டுக்குள்ளே வந்ததும் தெரியும், அங்கே நீ போய் ஈஸ்வரி அக்காவை பார்த்து பேசினதும் தெரியும், என்னம்மா நடந்துச்சு உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் கருப்பண்ணனும். அதுக்கு உடனே தமிழ்ச்செல்வியும் இல்லைன்னு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அந்த விஷயத்த ரொம்ப மடையடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே கருப்பை விடுற மாதிரி ஆனால் இங்கே கருப்பண்ணன் விடுற மாதிரியே இல்லை. எப்படியாவது இந்த விஷயத்த அவங்க கிட்டேருந்து வாங்கிடணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே சேது வேற ஆவலை கேட்டுட்டு இருக்கப்போ அது வேற ஒன்றும் இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணமே போஸ் தான். போஸ் பண்ண ஒரு விஷயத்தால தான் இப்போது நான் எனக்கான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த பொண்ணும் தைரியமாக அதை வெளியில் சொல்ல முன் வரணும், ஆனால் நான் இப்படி செய்கிறதுக்கு காரணம் என் செய்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல இதை கேட்ட போஸ்க்கு ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. இங்கே கருப்பண்ணனும் சரி என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, வீட்டில் இது யாருக்குமே தெரியாதான்னு சொல்ல அப்பத்தாவுக்கும் அங்கே அத்தைக்குமே தெரியும். அப்பத்தாவும் அவங்கள கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த விஷயத்த நான் வெளியில் சொல்லலை, இல்லைனா இதை அப்போவே சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கு பார்த்தீங்களா, இல்லைனா இப்போ இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட மிரட்டி நான் மாமா கிட்டே எங்கள் சேதுவுக்காக பேசியிருக்க முடியாதுல்ல.
அதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆனால் நான் அடித்த அடியில் கண்டிப்பாக அவன் என் பக்கம் இனிமேல் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு எந்தவித பயமும் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் எப்படிம்மா இங்கே இந்த இடத்துல உன்னால் நிம்மதியாக படுத்து தூங்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட என்கிட்ட என் மேலே நம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. இது மட்டும் எனக்கு இருந்தாலே போதும். அது என்றைக்குமே குறையவே குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிதாம்மான்னு சொல்லி கருப்பண்ணை பாராட்ட. ஆனால் அங்கே ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்க சேது பயங்கரமான ஒரு கொலவெறியில் இருக்காங்க எங்கள் போஸ் மேலே. இந்த விஷயம்லாம் கேட்டு இவன் போஸை என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு நினச்சிட்டு கருப்பண்ணை நேராக அங்கே வீட்டுக்குள்ளே போக, கேட்டியா செய்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் எல்லாத்தையும் கேட்டேன். ஆனால் இங்கே போஸை இதுக்கப்புறம் நான் சும்மா விடுறதா இல்லைன்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கிளம்ப, இப்போ வரைக்கும் இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. தெரியாத மாதிரி நீயும் இருந்துக்கிறது உனக்கும் நல்லது, தமிழுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய மாமா கிட்ட கேட்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே கருப்பண்ணனும் சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. நிச்சயமாக இந்த போஸ் எங்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. அவனுக்கு அவன் பண்ண அந்த வேலைக்கு கண்டிப்பாக கையை காலும் உடைப்படுறது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு எங்கள் மனசளவில் ரொம்ப கொலவெறியில் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே சேதுவும்.